வணக்கம். காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் ஈஸியாக பில்லிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம கடைகளில் ரெகுலர் கஸ்டமர்ஸ் சில பேர் இருப்பாங்க. அவங்க எப்போவுமே ஒரே மாதிரி ஐட்டம்ஸை தான் வாங்குவாங்க. உதாரணத்துக்கு பூஜை பொருட்கள், ஸ்டேஷ்னரி இல்லை மளிகை ஐட்டம்லேயே ஒரு குறிப்பிட்ட பொருட்களை மட்டும் அவங்க ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த பொருட்களுக்கு மறுபடியும் நம்ம பில் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இவங்களுக்கு சிம்பிளாக எப்படி பில்லிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பில்லிங் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் F3 ப்ரெஸ் பண்ணுறேன். நாம் ஏற்கனவே கிரியேட் பண்ண பில்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். இதில் பிரியாணி செட் அப்படின்னு ஏற்கனவே ஒரு பில்லு கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணுறேன். பிரியாணிக்கு பயன்படுத்தக்கூடிய மளிகை பொருட்கள் எல்லாமே இந்த பில்லில் இருக்குது. இப்போ இந்த பில்லில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பண்ணி நான் நியூ பில்லாக கிரியேட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப மெனு பாரில் இருக்க அட்மின், கம்பெனி செட்டிங்ஸ், B-Trade, இன்வாய்ஸ் அண்ட் பில்ஸ், இதில் இங்கே இருக்கிற லோட் பில் டெம்ப்ளேட் இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துருங்க. சேவ் பண்ணிக்கோங்க. பில்லிங் செக்மெண்ட்டுக்கு போவோம். நியூ கொடுத்துக்கிறேன். F3 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைண்ட் பில்ஸ் செக்மெண்ட்டில் லோடஸ் நியூ பில் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும். எந்த பில்லை காப்பி பண்ணணுமோ அந்த பில்லை செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த கீவேர்ட் இந்த ஆப்ஷனில் பில்லோட பேரையும் டைப் பண்ணி எடுக்கலாம். பில் நம்பரையும் கொடுத்து எடுத்துக்கலாம். பில்லோட அமௌண்ட்டை கொடுத்தும் எடுத்துக்கலாம். சர்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த பில்லை காப்பி பண்ணுறதுக்கு இந்த லோடஸ் நியூ பில் இதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கான ஷார்ட்கட் Alt+N ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு நியூ பில்லில் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே லோட் ஆகிருக்கும். இப்போ கஸ்டமர் நேம் கொடுத்துட்டு இந்த பில்லில் ஏதாவது மாடிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா மாடிஃபை பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடலாம். அடுத்ததாக கஸ்டமர் சைட்லேருந்து ஒரு மளிகை லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. பொருட்களோட லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டு இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொட்டேஷன் பில் கேட்குறாங்க. அதுக்காக இந்த கொட்டேஷன் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணுறோம். சேவ் பண்ணிவிட்டு இந்த கொட்டேஷன் பில்லை அவங்கள்ட்ட கொடுத்துட்றோம். கஸ்டமர் சைடில் இதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா சேல் பில் போடும்போது நாம் மறுபடியும் அந்த லிஸ்ட்டில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே டைப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. F3 கிளிக் பண்ணுங்கள். இதில் இங்கே இருக்கிற சேல்ஸ் ஆர்டர் லோட் ஃப்ரம் கொட்டேஷன் இந்த ஆப்ஷனை டிக் பண்ண உடனே நாம் கொட்டேஷனில் ரெடி பண்ண பில் எல்லாமே ஷோ ஆகும். இதில் நம்மளுக்கு தேவையான பில்லை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பில்லில் அவங்க ஏதாவது சேஞ்சஸ் சொல்லியிருந்தாலும் அதை மாடிஃபை பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் சொன்ன 2 ஆப்ஷனில் இந்த சேல்ஸ் ஆர்டர் லோட் ஃப்ரம் கொட்டேஷன் இந்த ஆப்ஷன் நியூ வெர்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஷன் உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா புது வெர்ஷனை அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சாஃப்ட்வேரில் அப்டேட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.